Hello guys, welcome back to our channel. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படினா அரசு ஜிஎஸ்டி துறை இருக்குல அந்த ஜிஎஸ்டி துறையில் பாத்தீங்கன்னா கஸ்டம் ஆபீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஜிஎஸ்டி துறையில் ஜிஎஸ்டினா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சோ ஜிஎஸ்டி துறையில் பாத்தீங்கன்னா கஸ்டம்கான டிபார்ட்மெண்ட் துறையில் பாத்தீங்கன்னா ஜாப் வந்து அலோகேட் வந்து பண்ணிருக்காங்க. அத பத்தி இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸா வந்து பார்க்க போறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் நீங்க 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஐடி ஆர் டிப்ளமோ இதுல நீங்க எது படிச்சாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மாதம் 57,000 வரைக்கும் பாத்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்தவித முன் அனுபவம் இல்லனா கூட இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சோ நிறைய ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங்லாம் எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் இல்லன்னு சொல்லிருக்காங்களோ அந்த போஸ்டிங் எல்லாமே உங்களால வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இன் கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படினா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஜாப் போஸ்டிங் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எந்தவித கட்டணமும் இல்லாம இந்த ஜாப்க்கு வந்து உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப் வந்து எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சோ ஜிஎஸ்டி துறை அப்படின்ற போது இது ஒரு பெரிய துறை. அதிலே வந்து கஸ்டம் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற போது நிறைய பேருக்கு வந்து கஸ்டம் டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சிருக்கும். சோ நல்ல ஒரு துறையில வந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் தான் வந்து கேட்டிருக்காங்க. நல்ல சேலரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியும் சரி உங்களுக்கு கட்டணம் இல்லாம இந்த ஜாப் தர்றாங்க அப்படின்ற போதே இந்த ஜாப்பை ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இந்த ஜாப்பா கூட இந்த ஜாப் வந்து இருக்கலாம். ஸோ ப்ராப்பரா இந்த ஜாப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா ஆஃபீஸ் ஆஃப் த கமிஷன் ஆஃப் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல அந்த நோட்டிஃபிகேஷன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து கிடைச்சிடும். ஸோ ஒரே லிங்க்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே லிங்க்லேயே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த லிங்க் வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்ல நம்ம சொல்லியிருக்க ஜாப் பத்தி டீடைல்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இதை நீங்க படிக்கிறனா நீங்க படிச்சு பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஸ்க்ரால் பண்ணி கடைசியா வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க. மேக்ஸிமம் இந்த ரெண்டு லிங்குமே உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னால ஸோ ப்ராப்பராக அந்த ரெண்டு லிங்குமே கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, நீங்கள் கிளிக் பண்ணக்கூடிய லிங்கை சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல கூடிய கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான லிங்க் ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கும். ஸோ இந்த இடத்துல நம்பர் டியூரேஷன் போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் இல்லை 50 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி 0 அப்படின்றத வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். 0 அப்படின்றத வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இதே இடத்துல லோட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கீழே வந்து போயிருக்கும். ஸோ லைட்டாக மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து திரும்ப வந்து ஷோ ஆகும். இந்த கிளிக் ஹியர் மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கான லிங்கை உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ தனித்தனியாக வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் சிம் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ஜாப்போட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷனும் இருக்கும். ஸோ யாரும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. டோட்டலாக 3 விதமான ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சீமென்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,000 ஆரம்பிச்சு 56,000 வரைக்கும் கிட்டத்தட்ட 57,000 வரைக்கும் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ 18 25 வயதுக்குள்ள வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 25 வயதுன்றது ரொம்ப வந்து கம்மியான வயது தான். ஸோ அதற்காக உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ யாராருக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் கிரீசர் ரிலேட்டடாக வந்து ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதற்கும் அதே மாதிரி தான் 18,000 56,000 கிட்டத்தட்ட 57,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி தருவது அறிவிச்சிருக்காங்க. இதற்கும் உங்களுக்கு 18 25 வயதுக்குள்ள வந்து இருக்கணும். இதற்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதற்கும் நீங்கள் வெறும் 10ஆம் வகுப்பு இல்லை அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் ஏதாவது படித்தால் கூட உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபைனலாக ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கும் அதே மாதிரி தான் 18,000 57,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி தருவதாக சொல்லியிருக்காங்க. இதற்கும் உங்களுக்கு 18 25 வயதுக்குள்ள இருக்கணும். இதற்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேட்ஸ்மேனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணினாலும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் ஐடிஐ ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா மெக்கானிக் அப்புறம் மெக்கானிக் ஃபிட்டர் டர்னர் வெல்டர் எலக்ட்ரிஷியன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்
அண்ட் கார்பென்ட்ரி இது ரிலேட்டடாக நீங்கள் ஐடிஐ ரிலேட்டடாக நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஜாப்போட ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்றது வந்து இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஜாப்புக்கும் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 5 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல பார்த்தீங்கன்னா சிவிலியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எவ்வளோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், நெக்ஸ்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸில் இருக்கவங்களுக்கு மட்டும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இந்த ஜாப்க்கு இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ 3rd 5th பேஜ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து கிடச்சிரும். ஸோ அப்ளிகேஷனை ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஆஃபீஸ் யூஸ்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. இதில் நீங்கள் என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்போட நேம், போஸ்ட்டோட நேம் வந்து எழுதிட்டு இதில் உங்களோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். வித் இனிஷியலோட நீங்கள் நேம் எழுதும் போது உங்களோட கேபிட்டல் லெட்டரில் மட்டும்தான் எழுதணும். ஸோ ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளேயும் ஒவ்வொரு லெட்டர் இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளேயும் ஒவ்வொரு லெட்டர் இருக்கிற மாதிரி தான் எழுதணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் கேபிட்டல் லெட்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் உங்களோட ஃபாதர் நேம் வந்து எழுதிக்கோங்க, கேபிட்டல் லெட்டர் எழுதிக்கோங்க. ஒரு பாக்ஸ்லையும் ஒவ்வொரு நேமும் இருக்க மாதிரி, மதர் நேமும் அதே மாதிரியே ப்ராப்பராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கரஸ்பாண்டிங் அட்ரஸ் வந்து கேட்பாங்க. ஸோ கரஸ்பாண்டிங் அட்ரஸ் வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ், இது வந்து டெம்பரரி அட்ரஸ், இது வந்து பெர்மனன்ட் அட்ரஸ். இன்கேஸ் பெர்மனன்ட் அட்ரஸும் டெம்பரரி அட்ரஸும் உங்களுக்கு சேம் அட்ரஸ் தான் அப்படின்னா ஸோ 2 இடத்துலையும் நீங்கள் ஒரே அட்ரஸே கொடுத்துட்டு உங்களோட பின்கோடு ப்ராப்பராக கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் ஒவ்வொரு பாக்ஸ்க்குள்ளே இருக்க மாதிரி, உங்களோட ஆதார் நம்பர் ஒவ்வொரு பாக்ஸ்க்குள்ளே இருக்க மாதிரி, உங்களோட இமெயில் ஐடி இதை வந்து எழுதிட்டு இந்த இடத்துல அட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அட்டு பக்கத்தில் நீங்கள் ஜிமெயிலா யாகுவா என்ன மெயிலோ அதை நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஏஜ், என்ன இயர், என்ன மந்த் அப்படின்றத நீங்கள் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்டரோட நம்பர் வந்து நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரி அந்த பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் போட்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் சிவிலியனாக இருந்தீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸும் நீங்கள் டிக் மார்க் மட்டும் இந்த இடத்துல நீங்கள் போட்டுட்டு ஃபைனலாக அப்படி நீங்கள் கீழே வந்தீங்கன்னா எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பிளேஸ், எந்த டேட்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அவங்களோட அப்ளிகேஷன் அனுப்பும்போது அது கூட என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன் ஜெராக்ஸ் காப்பிலாம் வச்சு அனுப்பணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12 இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட 10th மார்க் ஷீட்டு, அதுக்கு 10th சர்டிஃபிகேட்டு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஏஜ் ப்ரூஃப், ஆதார் கார்டு, பெர்மனன்ட் அட்ரஸ், உங்கள் வீட்டு முகவரியோட அந்த ரேஷன் கார்டு, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அனுப்பும்போது இந்த மாதிரி டிக் மார்க் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. சில பேர்ட்ட பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்காது, இல்லைனா பார்த்தீங்கன்னா இடபிள்யூ சர்டிஃபிகேட் இருக்காது, எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்லை, அதை நீங்கள் வச்சு அனுப்பலை அப்படின்னா எந்தெந்த இது நீங்கள் அனுப்பலையோ அதை மட்டும் நீங்கள் டிக் மார்க் பண்ணும், இண்டு மார்க் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அந்த இருக்கிறது எல்லாமே நீங்கள் டிக் மார்க் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த முகவரிக்கு இந்த அப்ளிகேஷன் அண்ட் ஜெராக்ஸ் காப்பிலாம் அனுப்புன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4th பேஜ் வந்தீங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷனில் இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். 10/6/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும்.